நீ ஹாவ். இது சீன மொழியில் ஹலோன்னா இப்படித்தான் சொல்லணும். சீனா ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு அற்புதமான நாடு. சீன மொழியில் ஹலோன்னா இப்படித்தான் சொல்லணும். சீனா ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு அற்புதமான நாடு. சீனா ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு அற்புதமான நாடு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். அங்கேயே உலகின் மிகப்பெரிய சுவர், சீன பெரிய சுவர் இருக்குது. டிராகங்கள் ஆடு இடமோ, பாண்டாக மூங்கில சாப்பிட இடமோ இங்குதான். சீனாவின் கலாச்சாரம் மிகவும் வித்தியாசமானது. அதில் பல அதிசயங்கள் இருக்கின்றன. சீனாவோட வரலாறு டிராகனோட வாழும் மாதிரி ரொம்ப நீளமானது. ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கு. இந்த வரலாற்றில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ள. தங்க அங்கி போட்ட ராஜாக்களை நினைச்சு பாருங்க. அவர்கள் ஆட்சி செய்த காலம் மிகவும் சிறப்பானது. காகிதம், பட்டம் மாதிரி அட்டாசமான கண்டுபிடிப்புகளை நினைச்சு பாருங்க. இவை எல்லாம் சீனாவில தான் கண்டுபிடிப்பட்டது. சீனா எப்பவுமே ஒரு அதிசயமான இடம். அங்கேயே பல மந்திரமாயிருக்கும் இடங்கள் உள்ளன. நிறைய பேர் இருக்க நகரங்களும் அமைதியான மலைகளும் நிறைஞ்ச இடம். வாங்க சீனாவை சுத்தி பார்க்கலாம். அங்கேயே பல வித்தியாசமான இடங்கள் உண்டு. பழங்கால ரகசியங்களையும் இப்போ இருக்க அதிசயங்களையும் கண்டுபிடிப்போம். பாண்டாக்களையும் பார்ப்போம். ருச்சியான சாப்பாட்டையும் சாப்பிடுவோம். சீனா நம்மள சூப்பிடு. ஒரு சாகச பயணத்துக்கு தயாராகுங்க. தயாரா? போலாமா? சீனாவின் அழகையும் அதிசயங்களையும் கண்டுபிடிக்கலாம். சீன வரலாறுனா ஒரு பெரிய சுருள். அதுல நிறைய கதைகள் இருக்கு. அதுல ராஜாக்கள், வம்சங்கள் பத்தின கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதையும் ஒரு தனி உலக மாதிரி. துணிச்சலான வீர்கள், ஜானிகள், பிரம்மாண்டமான அரண்மனைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரு பிரபலமான ராஜா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சுவரை கட்டினாரு. அதுக்கு பேரு திக்கிரேட்வா. அந்த சுவர் எவ்வளவு பெரியதுன்னு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெருசுன்னா விண்வெளியில இருந்தே பார்க்க முடியும். அது ஒரு மனிதன் உருவாக்கிய அதிசயம். நாம தினமும் பயன்படுத்துற நிறைய விஷயங்களை சீனா தான் கண்டுபிடிச்சாங்க. எழுதுறதுக்கு காகிதம், அது எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. வழி கண்டுபிடிக்க திசை காட்டி மாதிரி. அது இல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொண்டாட்டுக்கு பட்டாசையும் கூட சீனா தான் கண்டுபிடிச்சாங்க. இரவு வானத்தை ஜொலிக்க வைக்க. அது எவ்வளவு அழகா இருக்கும். நூற்றாண்டுகளா சீனாவை வம்சங்கள்னு சொல்லப்பட சக்தி வாய்ந்த குடும்பங்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ஆட்சி எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு வம்சமும் அழகான கலை, அற்புதமான கடிக்கலை, சுவாரஸ்யமான கதைகள் மூலமா அவங்களோட முத்திரையை பதிச்சாங்க. அந்த கலைகள் இன்னும் நம்மை கவர்கின்றன. பட்டுப்பாதை வணிகர்கள் இருந்து வெடிமருந்து கண்டுபிடிச்சது வரைக்கும் சீனாவின் கண்டுபிடிப்பு உலகத்தை மாத்தின. சீன வரலாறு நிறைய ஆச்சரியங்கள் நிறைஞ்சது. ஒவ்வொரு காலத்திலும் சீனா உலகத்துக்கு புதுசா ஏதாவது கொடுத்தது. சீனாவுக்கு கொண்டாட்டம் ரொம்ப பிடிக்கும். சீனாவில் பண்டிகைகள் மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொண்டாடும் விதமா இருக்கும். சீன புத்தாண்டுல குடும்பங்களை எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய விருந்து சாப்பிடுவாங்க. இந்த விருந்தில் பலவிதமான பாரம்பரிய உணவுகள் இருக்கும். நல்லது நடக்கணும்னு வீடுகளை சிவப்பு விளக்குகளால் அலங்கரிப்பாங்க. சிவப்பு நிறம் சீனாவில் அதிர்ஷ்டத்தையும் பாதுகாப்பையும் கூடிக்கிறது. டிராகங்கள் வீதிகள் ஆடுறதால நல்ல அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் கிடைக்கும்னு நம்புறாங்க. இந்த நடனம் பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தரும். இன்னொரு முக்கியமான பண்டிகை விளக்கு திருவிழா. இந்த விழாவில் மக்கள் பலவிதமான விளக்குகளை ஏந்தி நடந்து செல்கிறார்கள். எல்லா வடிவங்களையும் அளவுகளையும் அழகான விளக்குகள் வானத்தை ஜொலிக்க வைக்கும். இந்த விளக்குகள் இரவின் அழகை மேலும் உயர்த்துகின்றன. சில விளக்குகளை விலங்குகள் மாதிரியும், சில விளக்குகள் பாரம்பரிய கதைகளை சோழர் மாதிரியும் இருக்கும். சில பூக்கள் மாதிரியும், சில விளக்குகள் பாரம்பரிய கதைகளை சோழர் மாதிரியும் இருக்கும். சில கதைகளை சோழர் மாதிரியும் இருக்கும். இந்த விளக்குகள் பாரம்பரியத்தை நினைவூட்டுகின்றன. சீனர்கள் நிலா பார்த்து மூன் கேக்குகளை சாப்பிட்டு நடையில எதிர் திருவிழாவை கொண்டாடுவாங்க. இந்த விழா குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். இந்த ருசியான கேக்குகளை இனிப்பு பீன்ஸ் பேஸ்ட் அல்லது தாமரை விதை பேஸ்ட் இருக்கும். இந்த கேக்குகள் சீன பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். வண்ணமயமான உடைகளை இருந்து ருசியான உணவு வரைக்கும் சீன பண்டிகை சந்தோஷமும் பாரம்பரியமும் நிறைஞ்சது. இந்த பண்டிகைகள் சீன கலாச்சாரத்தின் அழகையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகின்றன.
ருசி சாகசுக்கு தயாராகுங்க. சீன உணவு உலகம் முழுக்க பிரபலம். சூடான நூடுல்ஸ்ல இருந்து ஜூசியான டம்ப்ளிங்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ருசியான உணவு இருக்கு. ஸ்பிரிங் ரோலஸ் சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள ருசியான காய்கறிகளும் கறியும் இருக்கும். பெக்கிங் டக் மறந்துடாதீங்க. தோல் கிறிஸ்பியா, தங்க பழுப்பு நிறம் வறுப்பாங்க. இனிப்புக்கு அதிர்ஷ்ட குறிப்புகள் இருக்க பாச்சூன் குக்கி சாப்பிட்டு பாருங்க. நூடுல்ஸ் சப்பு கொட்டி சாப்பிடுங்க. டம்ப்ளிங்ஸ் ருசி சீச்சு சாப்பிடுங்க. சீனாவோட ருசிகளை ரசிங்க. ஐந்தாவது பகுதி சூப்பர் நகரங்கள் மற்றும் வேகமான ரயில்கள். நவீன சீனா வேகமா முன்னேறுது. சீனா ஒரு வேற மாதிரி நாடு. பழங்கால பாரம்பரியமும் நவீன தொழில்நுட்பம் சேர்ந்து இருக்கு. உயரமான கட்டிடங்கள் நகரங்கள்ல நிறைய இருக்கு. புல்லட் ரயில்கள் மின்னல வேகத்துல ஓடுது. சீனா தொழில்நுட்பத்துல உலக லீடரா இருக்கு. கண்டுபிடிப்புகளும் புதுமைகளும் உலகத்தை மாத்துது. ஸ்மார்ட் போன்ல இருந்து எலக்ட்ரிக் கார் வரைக்கும் சீனா முன்னணியில இருக்கு. ஆனா நவீன வாழ்க்கையோட ஓட்டத்திலையும் சீன மக்கள் அவங்களோட பாரம்பரியத்தையும் வழுமியங்களையும் பாதுகாக்கிறாங்க. பழையதும் புதுசுமா கலந்து ஒரு வித்தியாசமான பண்பாட்டை உருவாக்குறாங்க. ஆறாவது பகுதி பாண்டா பவர். சீனாவின் நண்பர்கள். சீனாவுக்கு போனா ஜெயண்ட் பாண்டாவை பார்க்காம வரக்கூடாது. சீனாவோட சின்னம் அது. இந்த அழகான கருப்பு வெள்ளை கரடிகள் சீனாவை சேர்ந்தது. மூங்கில் சாப்பிடுறதுல பெயர் போனது. மூங்கில் தளிர்களை மெல்லுறதையோ வெயில்ல தூங்குறதையோ நினைச்சு பாருங்க. சீனால வேறைய சுவாரஸ்யமான விலங்குகளும் இருக்கு. மலைகள்ல இருக்கிற அழகான ஸ்னோ லெப்பர்ட்ல இருந்து காடுகள்ல துள்ளி விளையாடுற குரங்குகள் வரைக்கும் பலவிதமான நிலப்பரப்புகளும் நிறைய விலங்குகளும் இருக்க சீனா ஒரு புதையல். ஏழாவது பகுதி சீன மொழி கத்துக்கலாம். புது நண்பர்களை பெறலாம். சில சீன வார்த்தைகள் கத்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கும். நீ ஹாவ்னு சொல்லி வணக்கம் சொல்லுங்க. ஷியேன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. நாம அவங்க மொழியில பேச முயற்சி பண்றப்போ அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. மொழி ஒரு பாலம். அது மக்களையும் பண்பாடுகளையும் இணைக்குது. சீன மொழியையும் பண்பாட்டையும் பத்தி கத்துக்கிட்டா புது நண்பர்களை பெறலாம். உலகத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கலாம். எட்டாவது பகுதி உலகத்துக்கு சீனாவின் பரிசுகள். சீனா உலகத்துக்கு நிறைய அற்புதமான விஷயங்களை கொடுத்திருக்கு. பழங்கால கண்டுபிடிப்புகள்ல இருந்து ருசியான உணவு, பணக்கார பண்பாடு வரைக்கும் அழகான எழுத்துக்கள் இருக்கு. காலிகிராபி கலை நூற்றாண்டுகளா கலைஞர்களை ஈர்ச்சுட்டு இருக்கு. மூலிகள், அக்குபஞ்சர் மாதிரி இயற்கை முறைகள்ல கவனம் செலுத்த சீன மருத்துவம் நல்ல உடல் நலத்தை தர உதவுது. பட்டு ஸ்காகாப்போட அழகையும் கையில வரைஞ்ச விசியோட அழகையும் யாரு தான் மறக்க முடியும். ஒன்பதாவது பகுதி ஒரு சாகச உலகம் காத்திருக்கு. இந்தாங்க பாருங்க. சீனாவோட மாயாஜால உலகத்தை பத்தி ஒரு சின்ன எட்டி பார்த்தோம். பழங்கால வரலாறு, பணக்கார பண்பாடுல இருந்து நவீன அதிசயங்கள், அழகான பாண்டாக வரைக்கும் சீனால எல்லாருக்கும் ஏதாவது இருக்கு. பாரம்பரியமும் புதுமையும் சேர்ந்து இருக்க ஒரு வித்தியாசமான நாடு. எல்லா மூலையிலையும் சாகசம் காத்திருக்கு. சீனாவோட அதிசயங்களை அக்சர்வனுக்கு நீங்களும் ஒரு பயணத்தை தொடங்குங்க. என்ன புதையல்களை கண்டுபிடிப்பீங்க, என்ன நட்புகளை உருவாக்குவீங்கன்னு யாருக்கு தெரியும். உலகம் அசிர்வனப்பட காத்திருக்கு ஒவ்வொரு சாசமா.